வணக்கம். நான் திருமூலர் யோக சித்த பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். நான் இப்போது பேசப்போவது திருமந்திரத்தில் சக்தி வழிபாடு. திருமந்திரம் என்றாலே உடனே சிவதந்திரம்தான் என்று எல்லாருக்கும் ஞாபகம் வரும், சிவதந்திரங்கள் என்று. ஆனால் அதில் 4ஆம் தந்திரத்தை எடுத்து பார்த்தால் இது ஒரு சக்தி தந்திரமாக இருக்குமோ என்று எண்ண தோன்றும். அந்த அளவுக்கு மிகவும் ஆழமாகவும் அழகாகவும் எடுத்து கூறியுள்ளார். கேரளத்தில் சக்தி உபாசனை சக்தி தந்திரங்களை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் கூட தமிழ் தெரிந்தவர்கள் இந்த திருமந்திரத்தின் 4ஆம் தந்திரத்தை எடுத்து அவர்கள் படித்து பயனடைகிறார்கள். இந்த 4ஆம் தந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தை மலையாளத்தில் நாம் மொழிபெயர்ப்பு செய்தால் கேரளத்தில் உள்ள சக்தி உபாசகர்கள் எல்லாம் இதை போற்றுவார்கள். ஆனால் அதற்கு உள்ள ஏற்பாடுகள் இங்கு இல்லை. திருமந்திரத்தின் அருமை பெருமையை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டும் வந்தால் போதாது, மற்ற மாநிலங்கள் உள்ளவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். நான் உதாரணமாக கேரளாவில் திருவனந்தபுரத்திலிருந்து கண்ணனூர் வரையும் பல இடங்களுக்கு சென்று திருமந்திரத்தை மலையாளத்தில் விளக்க உரை கொடுக்கிறேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதுபோலவே இந்த சக்தி வழிபாடு 4ஆம் தந்திரத்தில் உள்ள சக்தி வழிபாட்டையும் பிற மொழிகளில் நாம் மொழிபெயர்த்தால் அது மிகவும் உன்னதமாக இருக்கும். ஏனென்றால் அதில் பலவித சக்திகளை எவ்வாறு பூஜை செய்வது, அதுபோன்று அவருடைய வரி வடிவங்கள் எந்திரங்களும் போதிக்கப்படுகின்றன. எந்திரங்கள் என்பது வரி வடிவம். இறைவனை வழிபடுவதற்கு வீடுகளில் படம் வைத்து வழிபடுகிறோம், கோவில்களில் பூஜை அறைகளிலும் சிலை வைத்து வழிபடுகிறோம். அதுபோன்றுதான் வரி வடிவம்தான் எந்திரங்கள். இந்த எந்திரங்கள் பல கோவில்களில் எந்திர பிரதிஷ்டையின் அடிபாகத்தில் எந்திரங்களை வைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். உதாரணமாக அஷ்டவீரட்டானம் போன்ற கோவில்களிலும் எந்திர பிரதிஷ்டை இருக்கிறது. ஆகவே இந்த எந்திரங்கள் எழுதும் முறை, அதை எவ்வாறு பூஜை செய்வது, அதற்கு என்னென்ன நைவேத்தியம் செய்வது, என்னென்ன மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் இந்த 4ஆம் தந்திரத்தில் திருமூலர் எடுத்துரைக்கின்றார். ஆகவே இந்த சைவ சித்தாந்திகள் இந்த சாக்த வழிபாட்டையும் அங்கீகரிக்க வேண்டும். பெரும்பாலான சக்தி உபாசகர்கள் சிவனை வழிபடுவதில்லை. அவர்கள் ஏனென்றால் அதே மாதிரி சிவனை வழிபடக்கூடியவர்களும் சக்தி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நான் என்னுடைய நண்பர்கள் பலர்கள் கூறுவார்கள் சிவனை மட்டும்தான் வழிபடுவேன் என்று. அதற்கு காரணம் அறியாமைதான் காரணம். ஏனென்றால் சிவன் வேறு சக்தி வேறு அல்ல. சிவனே சக்தியாக விளங்குகிறார், சக்தியே சிவனாக விளங்குவது. உதாரணமாக ஒரே ஒரு எனர்ஜி தான் இருக்கிறது. அது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்றும் கைனட்டிக் எனர்ஜி என்றும் கூறுகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்றால் செயல்படாமல் ரெஸ்டில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே அளவு எனர்ஜி தான் அது செயல்படும் போது கைனட்டிக் எனர்ஜி என்று நாம் பெயர் சூட்டுகிறோம். இதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருப்பது தான் சிவம். அதே எனர்ஜி செயல்படும் போது கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும்போது பராசக்தி. உதாரணமாக சிவம் இருக்கும்போது சக்தி நடனம் புரிவாள். சிவன் நடனம் புரியும் போது சக்தி சிவகாமி அருள் பாலித்து கொண்டு இருப்பாள். இதே மாதிரி ஒரே எனர்ஜி தான் பலவித சக்திகளாக விளங்குகிறது. சிவனே சக்தியாக இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். திருமூலர் இதை விவரமாக விளக்குவார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். ஒன்றாக இருந்தால் சிவம், அதே சிவம் இரண்டாக பிரிந்து நின்று அருள் செய்தால் அது சிவனும் சக்தியும் என்று வருகிறது. ஊழி காலத்தில் சக்தி சிவனுடைய இடபாகத்தில் உடங்கும். அதுபோன்று உலக உற்பத்தி சமயத்தில் சக்தி சிவனிலிருந்து வெளியே தோன்றுவார். சிவனையும் சக்தியை நாம் கூறும்போது சூரியனையும் ஒளியையும் அதன் கிரணங்களையும் போல உவமைப்படுத்துவார்கள். சூரியன் வேறு ஒளி வேறு என்று இல்லை, ரெண்டும் இரண்டு தான். ஆனால் சூரியனின் ஒளியை வைத்துத்தான் நாம் சூரியனை பார்க்க முடியும். இதே போன்று பராசக்தியின் துணை இருந்தால்தான் நாம் சிவனை அடைய முடியும் என்பது சைவ சித்தாந்த கொள்கை. ஆன்மாக்களை உய்வ செய்ய அந்த சக்தி சிவன் வேறாக பார்ப்பது தவறு. ரெண்டும் ஒன்றுதான். சிவன் முக்கண்ணன் என்றால் பராசக்தி முக்கண்ணி.
சிவன் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். திரிபுரம் எரித்த இது திரிபுரை, பராசக்தியின் திரிபுரை. சிவன் புவனேஸ்வரன் என்றால் புவனேஸ்வரி பராசக்தி. சிவன் பைரவன் என்றால் பைரவியாக சக்தி வழிபடுகிறார். திரிபுரையே பல சக்தி வடிவங்களாக இருக்கிறார் என்று திருமூலர் விவரமாக எடுத்து கூறுகிறார். பாடல் 1045 கூறுகிறார். திரிபுரை சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை நாரணி யாம்பல வண்ணத்தி இரும்புரை ஈசி மனோன்மணி என்ன வரும் பலவாய் நிற்கும் மாமது தானே. அது திரிபுரை தான் பல சக்தி வடிவங்களில் பல உங்களுக்கு சக்தி என்றால் பல வடிவங்களில் 108, 1008 இவ்வாறெல்லாம் பல பிரிவுகளில் வழிபடுகிறார்கள். அதில் முக்கியமாக திரிபுரை என்பவர் சிவனுடைய இடது பாகத்தில் இருந்து செயல்படும் சக்தியாக இருக்கிறது. இந்த சக்தி தான் மூவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இவர்களுக்கும் சக்தியாக விளங்குவது. இதனை பாடல் 1046 கூறுகிறார். தானான அமைந்தவம் முப்புறம் தன்னிடை தானான மூவுரு ஓரும் தன்மையவள் தானான பொன் செம்மை வெண்ணிறத்தால் கலவி தானான போகமும் முத்தியும் நல்குமே என்று கூறுகிறார். இதே திரிபுரையை மூன்றாக விருந்து நீக்கார். சில சமயங்களில் அதே திரிபுரையை ஐந்தொழிலை ஏற்றும் போது இந்த ஐவருக்கும் சக்தியாக விளங்குகிறார். பிரம்மாவுக்கு சரஸ்வதியாகவும், விஷ்ணுவுக்கு லட்சுமியாகவும், ருத்ரனுக்கு துர்க்கையாகவும், மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாகவும், சதாசிவனுக்கு மனோன்மணியாகவும் இருந்து செயல்படுவது இந்த பராசக்தி தான். அதை பாடல் 1053 கூறுகிறார். அவளை அறியா அமரரும் அங்கில்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை அவளன்றி ஊர் புகுமார் அறியேனே என்று கூறுகிறார். ஊர் புகுமார் என்றால் முக்திக்கு ஒரே வழி பராசக்தி தான். பராசக்தி தான் ஏணி. அந்த ஏணிய வழியாக ஏறிதான் சிவனை அடைய முடியும் என்று பட்டணத்தார் கூறுகிறார். ஆகவே அதுபோன்று சக்தியின் ஓம்காரத்துக்கு உள்ளே நிறைந்து நிற்பாள் என்று திருமூலர் கூறுகிறார். ஓங்காரத்தினுள்ளே ரீங்காரம் இடுவது சக்தி. ஓங்காரம் என்று நாம் சொல்லும்போது அதில் அகாரம், உகாரம், மகாரம், பிந்து, நாதம் என்று 5 இருக்கிறது. இதை ஓரெழுத்து பஞ்சாட்சரம் என்றும் கூறுவர், வேத சாரம் என்றும் கூறுவர். இந்த ஓங்காரத்தினுள்ளே பராசக்தி நிறைந்திருக்கிறாள் என்று திருமூலர் கூறுகிறார். பாடல் 1073. ஓங்காரி என்பாள் அவளொரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே என்று கூறுகிறார். இந்த ஓங்காரம் என்பது ஒரு நாம் சப்த பிரபஞ்சம், வேதசாரம், அதனுள்ளே சக்தி இருப்பதை திருமூலர் விவரமாக எடுத்து கூறுகிறார். இதுபோன்று பைரவரின் பெண் வடிவம் பைரவி. இந்த பைரவியின் சூலம் அடியார்களை காக்கும் என்பதை திருமூலர் பாடல் 1081 கூறுகிறார். ஓதிய நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நெறிவந்து உரை செய்யும் போதம் 27 நாள் புனர்மதி ஜோதி பைரவி சூலம் வந்தாலுமே என்று அந்த சூலம் எவ்வாறு அடியவர்களை காக்கிறது என்று திருமூலர் கூறுகிறார். முக்தி நிலையில் சிவனை காட்டுவதும் பராசக்தி தான். முக்தி அடைந்து ஒரு சைவ சித்தனை சிவனை வழிபடக்கூடிய அடியார் இறுதியாக என்ற சிவபதம் அடைந்து சிவனோடு ஐக்கியமாக வேண்டும். அந்த நிலையிலும் பராசக்தியை அடையாளம் காட்டுகிறார். அம்மைதான் அப்பனை அடையாளம் காட்டுவார். அதே மாதிரி இந்த அடியார்களுக்கு இறுதி நிலையில் அந்த பாதத்தை காமிப்பதும் பராசக்தியே ஆகும். ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலை சிவத்தை வெளிப்படுத்தாளே. அதாவது மேல்நிலையில் இருக்கும் சிவனை இதுதான் சிவம், இவதான் சிவன் பாதம் என்று அறிய வைக்க பராசக்தியின் அருள் தேவை. ஆகவே சிவனடியார்கள் பராசக்தியையும் வழிபட வேண்டிய நிலையில் உள்ளார்கள். இறுதியில் சிவனை முழுமையாக அறிவித்து சிந்தையை தெளிய வைப்பவளும் சிவானந்தத்தை அனுபவிக்க செய்வளும் ஒளிமயமாக ஆக்குவலும் பராசக்தியே ஆகும் என்று திருமூலர் 1101 பாட்டில் கூறுகிறார். வெளிப்படுவித்து விளைவு அறிவித்து
தெளிப்படுவித்து என் சிந்தையினுள்ளே களிப்படுவித்து கதிர்படு சோதி ஒளிப்படுவித்து என்னை உய்ய கொண்டாளே என்று பாடுகிறார். ஆக இறுதி நிலையில் கூட பராசக்தி சிவனோடு கலப்பு அடைவது வரையும் பராசக்தியின் அருள் ஒரு சிவனடியாருக்கும் தேவை. பராசக்தி உபாசகர்களுக்கும் அந்த பராசக்தி வழிபாடையும் மேலாக உள்ள சிவபதம் அடைய வேண்டுமென்றால் சிவனை வழிபட்டு தான் ஆக வேண்டும். அதுதான் அந்த நிலைதான் இறுதியானது. அதே போன்று சிவனடியார்கள் பாதத்தில் ஐக்கியமாவது வரையும் பராசக்தியின் அருள் தேவை என்பதை உணர வேண்டும். யோகிகள் என்ன யோகா நிலையில் யோகா செய்யும் போது அவர்கள் குண்டலினி தேவியை மேலே எழுப்பி சிவனோடு ஐக்கியம் செய்ய விரும்புவார்கள். அது பல ஆதாரங்களை கடந்து இந்த சகசிராரம் அடைய வேண்டும். அப்படி வழிபடக்கூடியவர்கள் குண்டலினி தேவியாகத்தான் வழிபடுகிறார்கள். குண்டலினி தேவி அதையும் வாலை குமரியாக அங்கேயும் சக்தி தான் குண்டலினியில் இருக்கிறது. பராசக்தி எங்கும் நிறைந்த பராசக்தி தான் ஒவ்வொருடைய குண்டலினியிலையும் அமர்ந்திருக்கிறாள். அவளை உபாசனை செய்தாலே குண்டலினி மேலே வரும். அது யமம் நியமம் போன்ற கட்டுப்பாடுகளுடன் உபாசனையும் மந்திர உச்சாரம் இருந்தால் எளிதில் குண்டலினி வசமாகும். பாடல் 1106 பாடுகிறார். நாடியுள் 3 நடுவழு ஞானத்து கூடி இருந்த குமரி குலக்கண்ணி பாடகச் சீரடி பைம்பொற் சிலம்பொலி ஊடகமேவி உறங்குகின்றாளே என்று கூறுகிறார். அந்த குண்டலினி மூலாதாரத்தில் இருக்கும் வரை அது உறங்கிய நிலையில் இருக்கிறது. அதாவது டார்மன்ட் பவர் இன் மேன். அதில் ஒருடைய எனர்ஜியிலும் சுமார் 33% அது செயல்படாமல் அடங்கி இருக்கிறது. அதே ஆன்மீக சக்தி. அந்த சக்தியை வெளிப்படுத்தினால் மனிதன் முழு நிலை அடையலாம், மேல்நிலை அடையலாம். அதாவது பராசக்தி சிவானந்தம் அழுவது போன்று பராசக்தியை வழிபடும் போது சிவன் அருள் செய்கிறார். அதாவது சிவனை வழிபட்டால் பராசக்தி அருள் புரிவார். சிவநெறியில் செல்பவர்களுக்கு பராசக்தி வழிகாட்டு கரை சேர்ப்பாள். அதுபோன்று பராசக்தி உபாசனை செய்வதற்கு சிவனும் அருள் செய்வார் என்பது திருமூலர் கூறுகிறார். தெருளது சிந்தையை தெய்வம் எண்ணில் அருளது செய்யும் ஆதிபிரானே. பராசக்தியை வழிபட்டால் சிவன் அருள் அவர்களுக்கும் கிடைக்கும். ஆகவே சக்தி வழிபாடு சிவன் வழிபாடு எல்லாமே ஒரே வரிசையில் உள்ளது தான். உங்களுக்கு வைஷ்ணவம் சைவம் என்று இருக்கிறது. வைஷ்ணவத்தின் வழிபாடு வேறாக இருக்கும். ஆனால் சிவ வழிபாடு அதன் கீழாக உள்ளது தான் பராசக்தி வழிபாடு. அதனுக்கு அடுத்தபடி தான் கௌமாரம், முருகன் வழிபாடு, சௌரம் எல்லாம். இதெல்லாம் நீங்கள் வழிபட்டாலும் கிடைப்பது சிவபதம். சக்தி பதம் என்று ஒன்று இல்லை. சக்தியை வழிபட்டாலும் அவர்களுக்கு கூட்டுவது சிவபதம் தான். முருகனை வழிபட்டாலும் கிடைப்பது சிவபதம், முருகபதம் என்று இல்லை. அதே மாதிரி விநாயகரை வழிபட்டாலும் சிவனை தான் சிவபதத்தை அடையத்தான் உதவி செய்வார். ஆகவே இந்த பராசக்தி வழிபாடு என்பதும் சிவனடியார்கள் என்னிடம் பல சிவனடியார்கள் நான் சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன், பராசக்தி கும்பிட மாட்டேன்லாம் ஆர்கி பண்ணுவார்கள். அதெல்லாம் தவறு. சிவன் சக்தி இரண்டுமே தேவை. பராசக்தியை உணர்தல் தான் ஞானம் என்று திருமூலர் கூறுகிறார். 1125வது பாடலில் கூறுகிறார். அளந்தேன் அகலிடத்து ஆணொடு பெண்ணும் அளந்தேன் அவன் அருள் 5 உணர்ந்தேனே. அதாவது 5 அவர் அருள் அவர் உணர்ந்தார் என்று கூறுகிறார். சிவன்தான் சக்தியாக விளங்குகிறார் என்ற உண்மையை சைவ சித்தாந்திகள் அறிவது போன்று இவர்களும் சக்த வழிபாடு உள்ளவர்களும் சிவன் அறிவார் என்று நினைக்கக்கூடாது. 1129வது பாடலில் கூறுகிறார். என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கற்று உன்னம்மை ஊழி தலைவனும் அங்குளன் மன்னம்மையாகி மருவி யுரை செய்யும் மின்னம்மையாய் நின்ற பேர் நந்திதான். பின்னம்மையாய் நின்ற பேர் நந்திதான். நந்திதான் பராசக்தி அம்மை வடிவத்திலும் இருப்பது நந்திதான். எல்லாவித பராசக்தி வழிபாட்டிலும் நந்தி சிவன் தான் இருக்கிறார். அதுபோன்று யோக முடிவில் ராப்பகலற்ற இடத்தில் துணையாக இருந்து அருள் செய்வதும் ராப்பகலற்ற இடம். யோகிகளை ராப்பகலற்ற இடத்தில் இருக்க வேண்டும், வள்ளலார் ராப்பகலற்ற இடத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலும் பராசக்தி தான் இருந்து சிவன் அடியார்களுக்கு வழிகாட்டி துணை நின்று கரை சேர்க்கிறார் என்ற விவரத்தையும் திருமூலர் 1134வது பாட்டில் கூறுகிறார்.
இரவும் பகலும் இல்லாத இடத்தே குரவம் செய்கின்ற குழவியை நாடி அரவம் செய்யாமல் அவளுடன் தூங்க பருவம் செய்யாததோர் பாலனுமாமே. அதாவது அந்த குண்டலினி தேவியோடு ஐக்கியமாகி ஒன்று சேர்ந்தால் அவர் யோகி இளமைத்தன்மை அடைவான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாதம் பரபிந்து என்றால் பராசக்தி, பரநாதம் என்றால் பரமசிவம். இந்த பரமசிவம் தான் இது சுருங்கி பிந்துவாக மாறுகிறது. நாதம் என்றால் எனர்ஜி தான் சுருங்கி அதற்கு மாசு ஏற்படுகிறது. இதை பராசக்தியாக வருவதும் அந்த சிவன் தன்மை தான். அது ஒரு நிலையில் பராசக்தி நிலையாக வருகிறது. இன்று குவாண்டம் பிசிக்ஸிலும் இதைத்தான் கூறுகிறார்கள். எனர்ஜி E=mc². அதாவது எனர்ஜி சுருங்கி தான் பிந்து வருகிறது. அதுபோன்று இறுதியான சிவத்திலிருந்து தான் உலகம் தோன்றும் போது பராசக்தி வெளிப்படுகிறது. பராசக்தியும் சிவனும் நாதம் பிந்துகளாக இணைந்து மற்ற உற்பத்திகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்ற விவரத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை பாடல் 1138 கூறுகிறார். சிந்தையின் உள்ளே திரியும் சிவசக்தி பிந்துவும் நாதமுமாய் விருந்தினர். அந்த சிவசித பிந்து நாதமாக விரிந்து நிற்கிறது. ஆகவே சிவன் வேறு சக்தி வேறு என்று கொள்ளாமல் சிவன் அடியார்களும் சக்தியின் அருள் இருந்தால்தான் சிவநிலை அடைய முடியும் என்ற உண்மையை உணர வேண்டும். அதுபோன்று சக்தி உபாசகர்களுக்கும் அவர்களுக்கும் மேலான சக்தி அருள்வதும் சிவபதம்தான் என்பதை உணர்ந்து பேதமின்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு திருமந்திரம் ஒரு சிறந்த ஒரு விளக்கமாக அமைகிறது. இது 4ஆம் தந்திரத்தில் இவர் திருமூலர் தெளிவாக எடுத்து உரைக்கிறார். ஆகவே சிவசக்தி ஐக்கியம் பெற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.